அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் நம்மை கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவரிடம் எத்தனையோ பொருட்களை கேட்கிறோம். காசு வேண்டும், பணம் வேண்டும், அழகு வேண்டும், உடல்நலம் வேண்டும். ஆனால் அவருக்கு எதை கேட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்று இன்று நற்செய்தி சொல்கிறது. அது எது? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டால் நாம் கேட்கின்ற எல்லாவற்றிலும் விட மேலான மகிழ்ச்சி அவர் அடைவார். சீடர்கள் அதை கேட்டார்கள். நாமும் இந்த திருப்படியிலே, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எந்த மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும், எந்த வேட்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சின்ன குழந்தையைப் போல, சீடர்களைப் போல ஆண்டவரை பார்த்து நாம் மன்றாடுவோம். ஜெபிக்க மறந்த, ஜெபிக்க தவிர்த்த, ஜெபிக்க விரும்பாத, ஜெபத்தை ஒரு பொருட்டாக இல்லாத தருணங்களுக்காக தலை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரானவரும், உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 20-32 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டனக் குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ?
தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவர் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில்
எனக்கு செவி சாய்த்தீர், எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர், நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், எனக்கு செவி சாய்த்தீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை திருவசனங்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே,
ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள். எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுகிறவருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயருளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் இனிமையான நாளாய் அமைய உங்களை இந்த புனிதமான பீடத்திலிருந்து அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஜெபத்தின் அருமையையும் ஜெபத்தின் பெருமையையும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் வெகு அழகாய் சுட்டி காட்டுகிறது. குழந்தை தெரேசம்மாள் சொல்லுகிறார்கள், ஜெபம் என்பது வானோக்கி நாம் பறக்க உதவும் சிறகுகள் என்கின்றார். இறைவனை நோக்கி சிறகடித்து பறக்க நம்மை உதவி செய்கிற கருவிதான் ஜெபம் என்று அவர் அழகாய் அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். புனித அகுஸ்தினார் சொல்வார், ஜெபம் இல்லாமல் மனிதன் நீருக்கு வெளியே கிடக்கிற மீன் போல் ஆகிறான், துடிதுடித்து செத்து போவான் என்று சொல்கிறார். ஜெபம் என்பது மீனை வாழ வைக்கிற உயிர் மூச்சாகிய ஆக்சிஜனை போல மனிதனை வாழ வைக்கக்கூடிய சக்தி உயிர் மூச்சு என்று அகுஸ்தினார் அழகாய் சொல்லுவார். காந்தியடிகள் சொல்லுகிறார், ஒரு நாளை ஜெபம் என்ற சாவி கொண்டு திறங்கள், அந்த நாளை ஜெபம் என்ற சாவி கொண்டு இரவிலே மூடுங்கள். நடுமத்தியில் நீங்கள் நாள் முழுவதும் பாதுகாப்பு பெட்டகத்திலே சேஃப்டி லாக்கரில் இருப்பதை போல பத்திரமாக உணர்வீர்கள் என்று சொல்லுகிறார். சேஃப்டி லாக்கரில் வச்சோம் அப்படின்னம்னாக்க எந்த பொருளுக்கும் ஆபத்து கிடையாது. ஒருவேளை சின்ன வீட்டில் வச்சோம்னாக்க, பீரோவில் வச்சோம்னாக்க கடப்பாரை போட்டு உடச்சிருவாங்க. ஆனால் பேங்க்கில் சேஃப்டி லாக்கரில் வச்சோம் அப்படின்னம்னா பேங்கையே கொள்ளையடிக்கிறவன் வெடி வச்சு தகர்த்தாலுடைய அந்த சேஃப்டி லாக்கர்லேருந்து உள்ள பொருளை எடுக்க முடியாது. ஆக ஜெபம் என்பது நம்ம இறைவனின் அன்புக்குள்ளாக, இறைவனின் அருளுக்குள்ளாக, இறைவனின் கிருபைக்குள்ளாக, இறைவனுடைய வல்லமைக்குள்ளாக வைத்திருக்கின்ற வல்லமையான ஒரு சக்தி. ஆகவே தான் எபிரேயர்கள், யூதர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை நோக்கி தொழுதார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இறைவனை நோக்கி நம் தலையை திருப்ப வேண்டும், ஆண்டவரை நோக்கி உள்ளத்தை எழுப்ப வேண்டும், ஆண்டவரை நோக்கி துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார்கள். இன்றைய நற்செய்தியானது 4 அழகான கருத்துக்களை சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்தில் இருந்து ஒரு கருத்தையும் நற்செய்தி வாசகத்திலிருந்து 3 கருத்தையும் உங்களோடு சொல்லி இந்த மறையுரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்திலே சோதோம் கொமோரா என்கின்ற 2 நகரங்களை பற்றிய செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 2 நகரங்களையும் அழிப்பதற்காக இறைவன் ஆசைப்படுகிறார். ஏன் அழிக்க ஆசைப்படுகிறார்? பாவம், இச்சை, கூடா ஒழுக்கம், காய்மகாரம், மனிதனை மனிதனாக நேசிக்காதது, சதை வியாபாரம் உள்ளிட்ட மிக கொடூரமான பாவ பழக்க வழக்கங்களால் நகரம் நிறைந்து தவிக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஏன் தான் இந்த மனிதர்களை படைத்தோமோ, ஏன் தான் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ என்று மனம் நொந்து அந்த நகரை அழிக்க வானகத்திலிருந்து கந்தகமும் தீ நெருப்பும் வந்து அழிக்கும்படியாக சித்தம் கொள்கிறார். இதை அறிந்த அப்ரஹாம் இறைவன் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், கிருபையுள்ளவர், மாமனிதர், நீர் போய் இந்த நகரை அழிக்கலாமா என்று சொல்லி கடவுளுடைய வல்லமையை குறித்து காட்டி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறார். இரண்டாவதாக, தூசுக்கும் சாம்பலுக்கும் போன நான் உம்மிடம் பேசுவதற்கு தகுதி உடையவனா? அல்ல,
ஆனாலும் ஆண்டவரே, உம்மை கெஞ்சி கேட்கிறேன், என் மன்றாட்டை கேளும் என்று தன்னை தாழ்த்தி இறைவன்பாக வரம் கேட்கிறார். 50 பேர் இருந்தால் அந்த நகரை, நல்லவர்கள் இருந்தால் அந்த நகரை அழிக்காமல் விட்டு விடுவீர்களா என்று கடவுளோடு பேரம் பேசுகிறார். ஒருவேளை 45, 40, 35, 30 என்று பேரம் பேசிக்கொண்டே வருகிறார். யாருக்காக? அவருக்காகவா? அவருடைய மனைவிக்காகவா? அவருடைய பிள்ளைகளுக்காகவா? அல்ல, பரிந்துரை செய்கிறார். நல்ல மனிதர்கள் அழிந்து போகக்கூடாது, கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது, நகரம் காக்கப்பட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெருந்தன்மையான உள்ளம். ஜெபம் என்பது 2 வகையான ஜெபமாக இருக்கிறது. ஒன்று ஹோமோசென்ட்ரிக் பிரேயர், மற்றொன்று தெயோசென்ட்ரிக் பிரேயர் என்று சொல்வார்கள். ஹோமோசென்ட்ரிக் பிரேயர் என்று சொன்னால் நம்முடைய சார்ந்த ஜெபங்கள், நம்முடைய மன்றாட்டு, விண்ணப்பம், தேவைகள், பரிந்துரைகள், இவைகளை நோக்கி இவை மையமாக ஜெபத்தில் இருந்தால் அது ஹோமோசென்ட்ரிக் ஜெபம். மனித நிலை சார்ந்த, மனித உணர்வு சார்ந்த ஜெப நிலைகள். அதே ஆராதனை, புகழ்ச்சி, துதி என்று இருந்தால் அது தெயோசென்ட்ரிக் பிரேயர் என்று சொல்வார்கள். தெயோஸ் என்ற கிரேக்க வார்த்தை கடவுள் என்றும், கடவுளை சார்ந்த, கடவுளை நோக்கிய ஜெபங்களாக இருக்க வேண்டும். அப்ரஹாம் தனக்காக மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரிந்துரை செய்கிறார். நமக்காக நாம் ஜெபிக்கிறோம், அதே போலவே பிறருக்காகவும் ஜெபித்து அவர்களுடைய நலனுக்காகவும் ஜெபிக்கும் போது அவர்களும் நன்றாக இருப்பார்கள், நாமும் நன்றாக இருப்போம். இது முதல் வாசகத்தின் முதல் கருத்து. இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகத்திலே 2வது கருத்தாக வருகிற அழகான கருத்தை, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். அது எப்படி கேட்கிறார்கள்? இயேசு ஒரு இடத்துல ஜெபிக்கிறார், அழகாய் ஜெபிக்கிறார், அழகாய் ஜெபிக்கிறார், அற்புதமாய் ஜெபிக்கிறார், தந்தையோடு ஒன்றித்து பரவசப்பட்டு ஜெபிக்கிறார். அவருடைய முகம் வெளிறுகிறது, அவருடைய ஆடை மயங்குகிறது. அதை பார்த்த சீடர்கள் நாம் ஏன் இப்படி ஜெபிக்க கூடாது என்று நினைத்து பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபி கற்றுத்தாருங்கள். யோவான் தன் சீடர்களுக்கு ஜெபி கற்றுக் கொடுக்கவில்லையா? நீரேன் எங்களுக்கு ஜெபி கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்லி கேட்கிறார்கள். ஜெபிக்க கற்று தாருங்கள் என்று கேட்டவுடனேயே இயேசு எந்த மறுப்பும் சொல்லாமல், எந்த விதமான தயக்கமும் காட்டாமல், எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் இப்படி ஜெபிங்கள் என்று உடனடியாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். 2 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிற அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது கர்த்தர் கற்பித்த ஜெபம் மட்டும்தான். விண்ணுள்ளில் இருக்கிற தந்தையே என்கின்றது ஜெபம் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெபிக்கப்படுகிற ஜெபம். அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். புனித பிரான்சிஸ் சவேரியார் சொல்லுவார், எனக்கு மொழி தெரியாது, எனக்கு மக்கள் பேசுகின்ற பாஷை தெரியாது, ஆனால் இறந்தவர்கள், நோயாளிகள், குஷ்டரோகிகள், ஊனமுற்றவர்கள், இப்படி பல்வேறு வியாதிகள் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து நான் கையை நீட்டி அவர்கள் மொழியிலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்பேன், விசுவாச பிரமாணத்தை ஜெபிப்பேன், அத்தனை பேரும் நலம் பெற்றதை கண்டு நானே வியந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுவார். நாம் சில சமயத்தில் அடிக்கடி ஜெபிப்பதால் என்னவோ அதனுடைய ஜெபத்தினுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் குறைத்து மதிப்பிடுவோம். இயேசு கற்றுத்தந்த ஜெபம் மட்டுமல்ல, இயேசுவே உன்னத சக்தியோடு தந்தையோடு ஜெபித்த ஜெபமும் கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஆகவே ஒவ்வொரு முறை கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபிப்பது போல அல்ல, இயேசு எப்படி ஜெபித்தாரோ, இயேசு எந்த மனநிலையோடு ஜெபித்தாரோ, இயேசு எந்த வல்லமையோடு ஜெபித்தாரோ அதே வல்லமையில் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சாதாரண ஒரு ஜெபம் தான், ஆனால் சரித்திரங்களை புரட்டி போடுகின்ற வல்லமையான ஒரு ஜெபம் அது என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி முடித்தவுடன் இயேசு 3வது செய்தியாக, ஒருவர் தன்னுடைய நண்பர் தன்னிடம் வந்தபோது, நள்ளிரவில் வந்தபோது அவருக்கு சாப்பிட கொடுப்பதற்கு எதுவும் இல்லாதனால் தன் பக்கத்து வீட்டிற்கிடம் போய் கதவை தட்டி, என் நள்ளிரவில் நண்பர் வந்திருக்கிறார், அவர் கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை, ஏதாவது கொடு என்று தட்டுகிறார் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு சின்ன ஓமை தான், ஆனால் அதில் அடங்கியிருக்கிற நிகழ்ச்சிகள், அது அடங்கியிருக்கிற அர்த்தங்கள் மிக அற்புதமானவை. கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இவருக்கு இருக்கிறது. வந்தவன் பசித்திருக்கிறானே, வெறுமையோடு படுக்க வேண்டுமே என்கின்ற ஆதங்கம் அவருக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே அவன் சென்று தன் நண்பனின் கதவை தட்டுகிறான். எப்படி தட்டுகிறான்? விடாப்பிடியாய் தட்டுகிறான். விடாப்பிடியாய் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதனால் உள்ளே இருக்கிறவன் சொல்லுகிறான், நமது வீட்டை போல 2 அறை, 3 அறை, 4 அறைகள் கொண்ட வீடுகள் அல்ல. அந்த இயேசுவின் காலகட்டத்தில் ஒரே ஒரு அறை தான் இருக்கும். அந்த ஒரு மூலையிலே சமைப்பார்கள், இன்னொரு மூலையிலே ஆடு மாடுகள் கட்டப்பட்டிருக்கும், இன்னொரு மூலையிலே பிள்ளைகள் படுத்திருப்பார்கள், இன்னொரு மூலையிலே ஆடு மாடுகளுக்கான தீவனங்கள் போடப்பட்டிருக்கும், சட்டுமுட்டு பாத்திரங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த விளக்கை கொளுத்தி தண்டிலே வைத்து அவர் எழுகிறார் என்றால்
அத்தனை பேரும் எழுவார்கள். ஆடு மாடு அத்தனையும் எந்திரிக்கும், பிள்ளைகள் எழுவார்கள், அத்தனை பேரும் தவிப்பார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், படுத்தாயிற்று, பிள்ளைகளும் படுக்கையில் இருக்கிறார்கள், ஆகவே உனக்கு எழுந்து நான் கொடுக்க முடியாது என்று உள்ளிருந்து அவன் சத்தமாய் சொல்லுகிறான். அவனோ விடாது தட்டிக்கொண்டே இருக்கிறான், விடாது தட்டிக்கொண்டே இருக்கிறான். ஏசாண்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார், அவன் நண்பன் என்பதற்காக இல்லாவிட்டாலும் அவன் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் அவனுக்கு தருவார் என்று சொல்லுகின்றார். 2 காரியங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, தட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம். இதுவரைக்கும் திறக்கும் வரைக்கும் தட்டுவோம், திறக்கும் வரைக்கும் தட்டுவோம். தட்டி விட்டு 2 தட்டு தட்டிட்டு 3 தட்டு தட்டிட்டு 4 தட்டு தட்டிட்டு ஒப்புக்கு போறது கிடையாது. தட்டிக்கிட்டே இருக்கணும், திறக்கும் வரை தட்டுவோம். ஏசாண்டவர் அடுத்த செய்தியாக சொல்லுகிறார், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கின்றார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கின்றார், கேளுங்கள் கண்டடைவீர்கள் என்று, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எதை குறித்து காட்டுகிறது? கிரேக்க மொழியிலே நீ தட்டிக்கொண்டே இருப்பாய், நான் திறந்து கொண்டே இருப்பேன், நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய், நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், நீ தேடிக்கொண்டே இருப்பாய், நீ கண்டடைந்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லி அந்த கிரேக்க வினை சொல்லானது தொடர்வினையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கிடைக்கும் வரைக்கும் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. நீ எந்த அளவிற்கு மன உறுதியோடு, எந்த அளவிற்கு மன நிம்மதியோடு, மன வலிமையோடு, எந்த அளவிற்கு மன திண்மையோடு நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களை சோதித்து பார்க்கக்கூடும். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நண்பன் என்பதற்காக இல்லாவிட்டாலும் அவன் தொல்லையின் பொருட்டாவது எத்தனை தேவையோ அத்தனையும் அவனுக்கு தருவான் என்று சொல்வார். 3வதாக, அன்புக்குரியவர்களே, இறுதியான செய்தியாக, உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பீங்களா அல்லது கடல மிட்டாய் வாங்கி கொடுப்பீங்களா? ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் தான் பிள்ளை அடம்பிடிக்கும். ஐஸ்கிரீமு, அதுவும் பட்டர்ஸ்காட்சு, அதுவும் கோன் ஐஸா வாங்கி கொடுப்பான்னு பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னா அதுதான் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைக்கும் பிடிக்காது, உங்களுக்கும் திருப்தி இருக்காது. அதே போல உங்கள் பிள்ளை அப்பம் கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா? உங்கள் பிள்ளை முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பீர்களா? தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய அறிவீர்கள் என்றால் கடவுள் தம்மிடம் கேட்பவருக்கு எவ்வளவோ நல்லது செய்வார் என்று சொல்லுகிறார். நம்ம மனசு நல்ல மனசு கிடையாது. அவ்வளோ அப்படி இப்படி அலைபாயிற மனசு, கணக்கு பார்க்குற மனசு, குறை நேரம் பார்க்குற மனசு. நம்ம மனசுக்கே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னோம்னாக்க நாம நல்லா இருக்கணும் நம்ம தந்தையாக இறைவனுக்கு விருப்பம் இருக்காதா என்று ஆண்டவர் அழகான ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஜெபத்தின் வல்லமைகளையும் சக்திகளையும் அழகாய் நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, 3 சின்ன செய்திகளை சொல்லி மறைவுரை நிறைவு செய்கிறேன். நாம் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோமா? சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, மொபைல் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, சினிமா போகிறதுக்கு டைம் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, காலேஜ் போகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் கடவுள் முன்னாடி நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்கிறதா? ஜெபிக்க நேரம் இருக்கிறதா? எங்களோட குட்டி பாப்பா ஒன்று வந்துச்சு, புதுசாக எல்கேஜி கிளாஸில் சேர்ந்துருந்துச்சு. நான் சொன்னேன், குட்டிமா ஸ்கூல் நல்லா இருந்துச்சாம்மா, நல்லா இருக்காம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு சொன்னிச்சு. எப்படி படிச்சுட்டு இருக்கிறேன்? நல்லா படிக்கிறேன். என்ன படித்த? 1 வாரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்ன படித்தேன் அப்படின்னு கேட்டேன். ஏபிசிடி எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஃபுல்லாக எல்லாம் மனப்பாடமாக தெரியும், எல்லாம் எழுதுவேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரே ஒரு 3 நாள் தான் ஸ்கூலுக்கு போச்சு, ஏபிசிடி எல்லாம் படபடன்னு எழுதுவேன்னு சொல்லுது. காமி பார்க்கலாம் அப்படின்னேன். நான் காமிச்சா குட்டு போடுவீங்களா, சாக்லேட் தருவீங்களான்னுச்சு. விவரமான பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்க. சரிம்மா காமிக்க, குட்டு போடுறம்மா, சாக்லேட் வாங்கி தரம்மா அப்படின்னு. அவள் போய் புக்கை இழுக்க முடியாமல் ஸ்கூல் புக்கை பேக்கை இழுத்துக்கிட்டு வந்தா. பரபர பெல்ட்டை கழட்டி விட்டு நோட் புக்கை தேடி எடுத்தா. நோட் புக்கை தேடி பட்டு பக்கத்து கரட்டி என்னை காமிச்சு குட்டு போடுங்க மாமா அப்படின்னு நின்னா. பார்த்தாக்க சின்ன முட்டை பெரிய முட்டை, சின்ன முட்டை பெரிய முட்டை, சின்ன முட்டை பெரிய முட்டை, முட்டையாக போட்டு வச்சுக்கிறா. நான் சொன்னேன், இது குட்டு போட்டாக்க உங்கள் அம்மா என்னை காலை டிஃபனே எனக்கு கொடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு உனக்கு சாக்லேட் மட்டும் நான் வாங்கி கொடுக்குறேன், ஏபிசிடி ஒழுங்காக கற்றுக்கோ அப்படின்னு. இந்த சின்ன குட்டி பாப்பா ஸ்லேட்டு ஃபுல்லாக சின்ன முட்டையும் பெரிய முட்டையும், சின்ன முட்டையும் பெரிய முட்டையும் போட்டு ஏபிசிடிக்கு இடமெல்லாம் பண்ணது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள், பயனற்ற காரியங்கள், மதிப்பற்ற காரியங்களை நிறைய போட்டு ரப்பி, எண்ணத்திலும் சரி, நம்முடைய செயல்பாடிலும் சரி, நம்முடைய ப்ரோக்ராமிலும் சரி நிறைய ரப்பிக்கிட்டு ஜெபிக்க டைம் இல்லை, டெபிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அது அல்ல. சாப்பிட மறப்போமா, மூச்சு விட மறப்போமா, இதயம் துடிக்கிறத மறப்போமா,
பிபி ஹையா போச்சா சும்மா விட்டுருங்கம்மா. அதை போல ஜெபம் என்பது உறவல்ல, ஜெபம் என்பது செயல் அல்ல, அது உயிர் மூச்சு, நம்மை வாழ வைக்கும் சக்தி என்பதை உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது அமர்ந்து ஆண்டவரின் சன்னிதானத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தினுடைய அருளை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பியுங்கள். அதுதான் மிக முக்கியமான கருத்து. ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட சீடர்களைப் போல ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்கிறவன் சாவான பாவத்தில் விழமாட்டான் என்று அகுஸ்தினார் சொல்லுகிறார். ஜெபமாலை ஜெபிக்கிறவன் சத்தியமாய் சாவான பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி புனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்? ஜெபம் உங்களை தூய்மையாய் வைத்திருக்கும், ஜெபம் உங்களை நேர்மையாய் வைத்திருக்கும், ஜெபம் உங்களை நல்லவர்களாய் வைத்திருக்கும், ஜெபம் உங்களை வல்லவர்களாய் வைத்திருக்கும். இந்த நல்லவர்களாயும் வல்லவர்களாயும் இருப்பதனால் நீங்கள் உடலில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நலமாயிருப்பீர்கள். உங்களுடைய நலத்தின் பலத்தின் சக்தி ஜெபத்திலே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பரிந்துரை ஜெபத்தை பற்றியும் ஜெபத்தின் வல்லமையை பற்றியும் எங்களுக்கு சொன்னீர். நாங்கள் வல்லமையுள்ள பிள்ளைகளாய் ஜெபத்திலே கரமுயர்த்தி ஜெபிக்கிற சிம்சோனை போல, கரமுயர்த்தி ஜெபித்த சாலமோனை போல, கரமுயர்த்தி தலை தாழ்த்தி ஜெபித்த அன்னை மரியாளை போல, மீனின் வயிற்றிலே ஜெபித்த யோனாவை போல நாங்கள் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் ஜெபித்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள். பிள்ளைக்குரிய உரிமையோடு தந்தையை நோக்கி நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக திகழ்ந்திடவும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திடவும் அவர்களை நீதியின் பாதையில் வழி நடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும்
ஜெப மனிதர்களாக வாழவும், ஏழைகள், தேவையில் இருப்போர் மற்றும் ஒதுக்கப்பட்டோருக்கு தேவையான பிறரன்பு பணிகளை செய்து வாழக்கூடிய நல்ல மனதை தந்திடவும், தாம் பெற்ற நன்மைகளை நல்வழியில் பயன்படுத்தி நீர் விரும்பும் புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் தங்கள் நோயினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்களுக்கு தந்தருளும்படியாகவும், உமது திரு இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் நலனை கொடுத்திடவும், அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உரிமை சொத்தான உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், உமது இறை அரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் தலைதாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பக்தியாய் மன்றாடுவோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறிய ஆண்டவரே, உம் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து உம் பாதம் எழுப்பியுள்ள எங்கள் தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அதே ஆண்டவராக கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. எல்லாம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பலி செய்யவே.
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாய் ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஒப்புடுக்கிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பிழைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பொடுக்கின்றோம். உம் திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனைய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாய் புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோம், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கும்படிய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாய் எங்கள் மாதா டிவி குடும்பத்தில் பணியாற்றி மரித்து போன எல்லா சகோதர சகோதரிகளையும் எல்லா மரித்த உபகாரிகளையும் ஆண்டவரே உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியால் என்று மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிவிட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். ஜெப ஆவியினால் நம்மை நிறைத்து இறை தந்தையோடு பிள்ளைக்குரிய வாஞ்சியில் வாழ அழைப்பு விடுக்கும் அன்பு தெய்வம் இயேசு. இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும்
இன்ப முகிலேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. மன்றாடுவோமாக. நம்மை நம் உள்ளம் வந்திருக்கும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஒரு சிறிய ஜெபம் ஜெபிப்போம். இளையன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி கூறுகிறோம் சாமி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி சாமி. ஆண்டவருடைய வாஞ்சியான திரு உடலுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் உடைய திரு ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை, உள்ளம் பொங்கும் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருப்பது எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, கோடான கோடி வானதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிக்கின்ற உம்மை நாங்கள் கண்ணார கண்டு உளமாற சுவைத்து எங்கள் உள்ளம் ஏற்ற இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நற்செய்தியை நாங்கள் கேட்டது போல ஜெப ஆவி எங்களுக்குள்ளாய் ஊற்றுவீராக சாமி. ஆண்டவரே, கலைமா நீரோடை ஆர்வமாய் தேடுகிறது போல, வறண்ட நிலமானது மழைக்காய் காத்திருக்கிறது போல, இரவு சாம காவலன் விடியலுக்காய் தவித்து கிடப்பது போல நாங்கள் உமக்காய் காத்திருக்க எங்கள் அருள்வீராக. ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் செய்வதற்கு முன்பும் சொல்வதற்கு முன்பும் ஜெபித்து விட்டு செய்யக்கூடிய ஜெப வீரர்களாய் இருக்க எங்களுக்கு அருள்வீராக. ஜெபித்து ஜெபித்து ஜெயிக்கும் ஒரு செயல் வீரர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உலகம் பணத்தை நம்புகிறது, ஆஸ்தியை நம்புகிறது, அந்தஸ்தை நம்புகிறது, படிப்பை நம்புகிறது, அறிவை நம்புகிறது. எங்களிடம் எதுவும் இல்லை சாமி. எங்களிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு ஆயுதம் ஆண்டவரே, வலிமையான ஆயுதம் ஆண்டவரே, வலிமையான ஆயுதம் ஆண்டவரே, ஜெபம். அந்த ஜெபத்தை நாங்கள் பற்றி கொண்டு எல்லா போராட்டங்களிலும் வெற்றி பெற நீ துணை செய்வீராக. ஜெபமே ஜெயம் என்கின்ற வார்த்தையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளாய் மீண்டும் உம்முடைய சமூகம் வரும் வரைக்கும் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ அருள்வீராக. எங்கள் குடும்பத்திலே நோயாளிகளாக இருக்கிற எல்லாருக்கும் நலனையும் கிருபையும் தந்து நீர் ஆஸ்வதிப்பீராக. தனிமையில் தவிப்போரை, தீராத நோயினால் அல்லல்படுவோரை நீரே ஆறுதலாயும் தேர்தலாயும் இருந்து அரவணைத்துக் கொள்வீராக. உம்முடைய ஆணிவாய்ந்த கரத்தினாலே ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கல்வாரின் இரத்தத்தினாலே தெளித்து அவளை தூய்மைப்படுத்துவீராக. கல்வாரின் தென்றலினாலே தேற்றுவீராக. என்றும் உம்முடைய பிள்ளைகளாய் கல்வாரின் நாயகர்களாய் நாங்கள் வாழ எங்கள் அருள்வீராக. என்றும் வாழும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரும் புவி காதாரும் கன்னிமா
அந்நிலத்தில் சமாதானமே நிலவ நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய நானிலத்தில் சமாதானமே நிலவ நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய உயிருடல் அனைத்தும் உவப்புடன் நடிப்போம் உயிருடல் அனைத்தும் உவப்புடன் நடிப்போம் உம்மிருதயத்தில் இன்றெமை வைப்போம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.